5 inch வர்றப்ப நல்லா டார்க் ஆயிடுது, கலரே மாறிடுது கேஎம்எல்ஸ்ல. ஆமா, அந்த மாதிரி கம்ஃபால் நடக்காதா? இத டியூல் டோன் நம்ம சொல்லலாமா? இந்த கிரே ஷேட்ல இருக்குல்ல, இதுவுமே 2 கலர் தானே. விவேக் ஒரு படத்துல சொல்லுவாப்ல, மொத்த அழகையும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா வந்து கம்ஃபால் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு அடிக்கு வந்து வளர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க எடுக்கிற ஸ்டாக்கோட சைஸ் என்ன அச்சீவ் ஆகுன்ற ஐடியாஸ் இருக்குங்களா? இந்த 1 inch 1.5 inchல வந்து விஐபி சொல்ல முடியாது சொல்லிருந்தீங்க. ஆமா ப்ரோ. நீங்க சொல்லவும் யார் யாரெல்லாம் 1 inch ஃபிஷ் விஐபி சொல்றாங்களோ அங்கெல்லாம் கேட்டேன். ஃபார்ம் ஃபீட் யூஸ் பண்ணா டிஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கா? ஆமா ப்ரோ, சில ஃபீடுனால அந்த மாதிரி பிரச்சனை வருமா? செத்துருச்சு. தேங்காய் இருக்கும் அப்படின்னா பெங்களூர்ல ஜியான் ஹார்ன் ஃபேக்டரி அவரோட புது ஸ்டோர். லாஸ்ட் டைம் ஸ்டோர் திறந்தப்போ வந்து ஃபுல்லா கவர் அப் பண்ணியிருந்தோம். இப்ப தாய்லாந்து போய் ஸ்டாக் நானும் கூடயே போயிருந்தேன், ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் முடிஞ்சு இப்ப புது ஸ்டாக் எடுத்திருக்காரு. இங்க என்னென்ன ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு பிரைசிங்ல இருக்கு, எல்லாமே நீங்க பாக்கலாம் வாங்க. என்ன ப்ரோ, தாய்லாந்துல இருந்து தூக்கிட்டு வந்ததுல இருக்குங்களா? தாய்லாந்து தூக்கிட்டு வந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. அது காலி ஆயிடுச்சு. இது 2வது செட் வந்திருக்கு. என்ன 1 மாசம் முன்னாடி தானே போனோம், அதுக்குள்ள அடுத்த செட் வந்துருச்சு. அது சீக்கிரமா மூவ் ஆயிடுச்சு. ஓகே, எடுத்துட்டு வந்த கம்பாஸ். இப்ப இந்த கம்பாஸ்லயும் பெரும்பாலான கம்பாஸ் புக் ஆயிருக்கு. டெலிவரி கொடுக்காம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அந்த கம்பாஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்றதுனால. ஓகே, குவாலிட்டி எப்படி இருக்கு காமிக்கிறது. எத்தனை பீஸ் வந்திருக்கு ப்ரோ? இந்த வாட்டி வெறும் 85 தான் ப்ரோ. லாஸ்ட் டைம் எடுத்த பீஸ் காலி ஆயிடுச்சு. வெறும் ஹேண்ட் பிக் பண்ணது ஒரு 85. லிமிடெட் ஸ்டாக் தான் எடுக்கிறோம். ஒரு 120, 85, 90 அந்த ரேஞ்சில் தான் எடுக்குவோம். அதுக்கு மேல புஷ் பண்றது இல்ல. ஏன்னா அந்த டைம்ல அந்த குவாலிட்டியில எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் ஆகும். குவான்டிட்டி எடுத்தா அதோட ப்ரெஷர் ஜாஸ்தி, அதோட குவான்டிட்டி ஜாஸ்தி எடுக்க கெப்பாசிட்டி இருந்தாலும் எடுக்க போறது இல்லை. ரைட் ரைட். என்ன ஏரியான்னு சொல்லுவாங்க இதை ப்ரோ? இது வந்து டுவர்ட்ஸ் அபிகேரே அப்படின்ற ஒரு ஏரியா சொல்லுவாங்க ப்ரோ. டுவர்ட்ஸ் ஜாலலி கிராஸ் உங்களுக்கு லேண்ட்மார்க் வரும். சரி, ரைட். ஒவ்வொன்று அப்படி பார்க்கலாங்களா? வாங்க கம்பாஸ் பார்ப்போம். எல்லாமே F2 தானே ப்ரோ? எல்லாமே F2 தான் ப்ரோ. நீங்க இந்த பிரீடர்ஸ்க்காக F3, F4 அந்த மாதிரி எடுக்கிற ஐடியாலாம் இல்லையா? இல்ல ப்ரோ, எடுக்கிறது இல்ல ப்ரோ. ஓகே. F3 யூசுவலா காம்படிஷன் ZZ வெரைட்டிஸ் எல்லாம் போடுவாங்க ஓப்பன் கேட்டகரியில. ஓகே. ஸோ அதனால வந்து அதை பெரும்பாலும் நாங்கள் லைக்கும் பண்றது இல்லை, சப்ளையும் கொடுக்கறது இல்லை. காம்படிஷனுக்கான ஃபிஷ் தான் அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்றது இல்லை? அது மட்டும் தான் ப்ரோ. ஓகே. இப்போ இது எப்படி இந்த ஃபிஷ் காம்படிஷன்ல நம்ம ட்ரை பண்ணலாமா? 100% ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஓகே. அதோடைய பாடி லைனேஜை பாத்துங்க, ஃபின்ஸ் ஆகட்டும். ஒரு சில பெரிய ஹம்ப் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் வந்து டெய்ல் ஸ்பிளிட் ஆயிடும். ஒரு சில ஃபார்ம் ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. பட் நம்ம எடுக்கிறது எல்லாமே ப்ராப்பரா அதோட டெய்ல் பாருங்க, மவுத் பாருங்க, அதோடைய ஹம்ப், கில் போர்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே. ஸோ ஃபிஷ்ஷோடைய சைஸ் பாக்குறதுக்கு வீடியோல ரொம்ப பெருசா தெரியலாம். அதோடைய சைஸே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3.5 inches மட்டும் தான் இருக்கும் சைஸே. இவ்வளவுதான் சைஸ். ரொம்ப சின்ன ஃபிஷ் தான். ஓகே. இந்த சைஸ்ல எடுக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைஸ்ல தான் எடுப்போம் ப்ரோ. எனக்கு கஸ்டமர்ஸும் க்ரூம் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணுன்றதுனால யாரும் பெரும்பாலும் பெரிய ஃபிஷஸ் லைக் பண்றது இல்ல. அந்த ஸ்நாட் ஃபேஸ், அந்த ஹம்ப் உடைய போர்ஷன் பாருங்க. ஸோ நல்லா உள்ள வாங்கி இருக்கும் அந்த மவுத் எல்லாம். ஓகே. இதுக்கு 100% நல்ல அனாட்டமி இருக்கிற ஃபிஷ் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும். ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட ஆரம்ப விலை அப்படின்னா என்ன ரேட்ல ப்ரோ? ப்ரோ இந்த வாட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ் தான். 8-10 மேலதான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங். ஆமா. சோ அதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்த ஷிப்மெண்ட் அவ்வளவுதான் இருந்துச்சு. இல்ல ஏன் ப்ரோ நீங்க 3-4 ஸ்டார்டிங்னப்ப கமெண்ட்ல உதைக்கிறாங்க. சோ 8 அப்படின்றப்ப இந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி தான். ஓகே. அடுத்து வந்து குவாலிட்டி ஓகே, பட் அஃபோர்டபுளானதும் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம்ல. அஃபோர்டபுளான எடுத்துட்டு வர்றதுக்கு குவாலிட்டி இல்ல ப்ரோ. இப்ப நம்ம அஃபோர்டபுள் கொடுக்குறதா இருந்தாலுமே வந்து ஒரு சில டெய்ல் ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கும், இல்ல ப்ராப்பர் ப்ரொபஷனேட்ல இருக்காது. கஸ்டமர் வளர்த்த பேர் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி இதற்கும் யாரும் கேட்டதில்லை. நம்ம அந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்கறது இல்ல. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா க்ரூமிங் யூனிட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ அப்புறம் கம்பாஸை கொண்டு வந்து இங்கே க்ரூம் பண்ணும்போது அஃபோர்டபுள் 1200 rupeesல இருந்தே ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கு. ஒரு சில சாம்பிள் பீசஸ் காமிக்கிறேன், அது எப்படி வந்திருக்குது குட்டிங்கன்னு. இருக்குங்களா? அந்த நம்ம இன்னொரு பழைய ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கு. அப்போ 1200 rupeesல சில அஃபோர்டபுளா பாக்கணும் அப்படின்றவங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே. இது விஐபி கேட்டகரி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் எடுத்துருக்குற இந்த வாட்டி. ரைட். இது ப்ரோ இது F2 டுவெல் டோன் கேம்ஃபா தான். ஒயிட் ஐ வரும். ஹம்ப் இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும். நீங்க எல்லா ஃபிஷ்ஷும் பார்க்கலாம். நல்லா அந்த ராப் டெய்லு, அந்த ஆக்டிவ்னஸ், ஸ்ட்ரெஸ் பேண்ட் இன்னும் அது போல கம்ப்ளீட்டா. ஓகே. அந்த ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனாலும் அது கம்ப்ளீட்டா நல்லா ஆக்டிவா இருக்கு. ஃபிஷ் சைஸும் ரொம்ப சின்ன சைஸ் தான். வந்து எவ்வளவு நாள் ப்ரோ ஸ்டாக்? ப்ரோ இந்த ஃபிஷ் ஸ்டாக் வந்து ஒரு 8 days ஆகுது ப்ரோ. 8 days ஆகுது. 8 days ஆகுது. எல்லா பிராண்ட் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக லைட் போட்டிருக்கோம், அதனால வருதுங்களா?
இல்ல இன்னும் இல்ல தெரியல. bro, அந்த ஹெட் இன்னும் ஓப்பன் பாக்கலீங்க, அங்க லைட்டா பாத்தீங்களா, கொஞ்சம் லைட்டா ஸ்பீஸ் ஆன மாதிரி இருக்குது. நல்லா மான்ஸ்டர் ஹம்ப் இந்த ஃபிஷ் தான். ஓகே ஓகே சோ அதனால ரிகவர் ஆக டைம் கொடுக்கும். நம்ம எதுவுமே அப்படியே தேலமீடியா காமிச்சு புஷ் பண்றது இல்லைங்களா. ஓகே இதெல்லாமே இங்க ரெடி பண்றதுனால கொஞ்சம் குவாரண்டைன் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். எவ்வளவு இடம் கொடுத்து ப்ரோ ரெடி பண்றீங்க ப்ரோ? இப்ப நான் இதுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 அடி மேல கொடுத்துருக்கேன் ப்ரோ. 1 அடிக்கு ஹைட் 1.8 கொடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரிச்சிருவேன். என்னன்னா நான் இங்க வந்து கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, சோ ஃபிஷ்ஷோட சைஸ் கால்குலேட் பண்ணி அதோடைய ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். 1 அடி கொடுத்துருக்கீங்க. சென்னையில நம்ம ஃப்ரெண்ட் இருக்காப்ல, அவர்லாம் 5 இன்ச் தான் தராப்ல. ஃபிஷ் மேல பொறுத்து ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. இப்ப ஒரு சிலது வந்து இப்ப இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஹம்ப் இருக்கு, இதுக்கு நான் கண்டி கிரன்ச் பண்ணி வச்சேன்னா வைக்கலாம், ஆனா ஷேப் அவுட் ஆயிடும். ஹம்ப் இறங்கிடும், பாடி ஷேப் சேஞ்ச் ஆயிடும், காம்பாக்ட் ஆயிடும், டம்மி வர ஆரம்பிச்சிடும், ஒரு காம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். சோ ஃபிஷ்ஷோடைய சைசிங், ஃபிஷ்ஷோடைய அனட்டமியை பார்த்து, பாடி எந்த ஒரு காரணத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ஷேப் அவுட் ஆயிடும். ஒரு ப்ராப்பரா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன பாப்பாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஆக்டிவ்னஸ், பாடி பேர்ல்ஸ், மார்க்கிங்ஸ், பாடி. ஆமா ப்ரோ, அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பான்னு வச்சுக்கீங்களேன். அடுத்த மீனை பார்த்துட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாமா? வாங்க. இதுவும் டுவெல் டோன் தான். இது கம்ப்ளீட்டா டுவெல் டோன் தான் ப்ரோ இப்போதைக்கு. அந்த ரெட் பாத்தீங்கன்னா 90% இருக்கிறதுனால எல்லோ வந்து ஒரு 10-20% தான் இருக்கு. ஆமா, அந்த எல்லோவும் ரெட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபுட் நம்ம நார்மலா ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் எல்லோவா வந்து ரெட் டாமினேட் ஆயிடும். பெரும்பாலும் மார்க்கெட்ல எல்லா ஃபுட்டுமே ரெட் தான் என்ஹான்ஸ் பண்ணுதுல. ஆமா ப்ரோ, ரெட் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு, பெர்லிங் இருக்கு. பிராண்டட் ஃபுட்ஸா யூஸ் பண்ணணும். ஒரு சில நார்மல் ஃபார்ம் ஃபீட் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதால யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அது டிஃபெக்ட்ஸ் ஆன ப்ராப்ளம்ஸ் ஆன சான்சஸ் இருக்கு. ஃபார்ம் ஃபீட் யூஸ் பண்ணா டிஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கா? ஆமா ப்ரோ, சில ஃபீட்னால அந்த மாதிரி பிரச்சனை வருமா? ப்ரோ, சில பெல்லட்ல என்ன பண்ணிட்டு நார்மல் மிக்சிங் ப்ரொபோர்ஷனேட்ல பண்ணிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஆஸ்ட்ராசென்தன் இல்ல வந்து ஸ்பைரலினா இல்ல கிளாரிஃபில் ஏதாவது ஒன்னு ப்ராடக்ட் ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணாத பட்சத்துல இந்த ஃபிஷ்க்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. கலர் மட்டும் என்ஹான்ஸ் ஆயிடும், பிரச்சனை இல்லை. பட் பேர்ல் டாமினேட் ஃபிஷஸ்க்கு என்னன்னா பேர்ல் மர்ஜ் ஆயிடும். பேர்ல் டாமினேட் இந்த மாதிரி ஃபிஷ் சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் எல்லோ டாமினன்சி ஃபிஷ். இது நல்ல மான்ஸ்டர் காக்கு எல்லோ டாமினேட் ஆயிருக்கிற ஃபிஷ். இது கம்ப்ளீட்டா எல்லோ தான் வரும். பார்டர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ரெட்னஸ் ஷேடு இருக்கு. இந்த ஃபிஷ்ஷால என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி நம்ம அந்த மாதிரி பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணும்போது அந்த பேர்ல் மிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மார்க்கிங்ஸ் தெரியுதுங்களா, கேப். ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த கேப் எல்லாம் வந்து மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மர்ஜ் ஆயிடுச்சுன்னா காம்படிஷன்ல அதுக்கும் ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகும். யூசுவலா வந்து பேர்ல் மர்ஜ் ஆகுறது இல்ல பேட்ச் ஆன மாதிரி தெரியறது, இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் அவ்வளவு கிளியரா கொடுக்க மாட்டாங்க. பேர்லும் இருந்தாலுமே பேர்ல்ஸ் வந்து ஸ்பிளிட்டடா கிளியரா தெரியணும். ஸ்பிளிட்டட் பேர்ல்ஸ். ஒரு சில ஜெங்கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கிங் நடுவுல வந்து அந்த கலரேஷன் வந்திருக்கும், ஆனா பேர்ல் ஜாயின் ஆயிருக்காது. அந்த மாதிரி சொல்றீங்க. சோ அந்த மாதிரியான குவாலிட்டி இன்டென்ஸா அதிகமா இருக்கலாம், பட் எல்லாத்துலயும் கேப் இருக்கணும். மர்ஜ் ஆயிடக்கூடாது. பேர்ல் இருக்கிறது கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கணும். யாராவது எல்லோ ஃபிஷ் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி இன்டென்ஸான பேர்ல் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரியான ஃபுட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நார்மல் புரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபிஷ். கலர் என்ஹான்ஸ்மெண்ட்ல எது கொடுக்க போகாதீங்க. ஓகே. கலர் என்ஹான்ஸ்மெண்ட் தேவையில்லாதது அது. ஓகே ஓகே. ரெட்டுமே இதுல குறைச்சலா இருக்கதா, ஃபுல்லா எல்லோவா இருக்கிறதுனால. அதே மாதிரி ப்ரோ, எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ் வாங்கிட்டோம், எக்ஸ்பென்சிவ் ஃபுட் போட்டா தான் ரிசல்ட் வரும்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஓகே. அதாவது இப்ப நான் இந்த கொடுக்குற ஃபிஷ்ஷுக்கு வெறும் ஒக்கிகோ, நான் எடுக்கிற ஒரிஜினல் ஒக்கிகோவே கொடுக்குறேன். ஓகே. ரிசல்ட் எப்படி வரும்ன்றது அவங்களே வெயிட் பண்ணி பார்க்கட்டும். நீங்க எல்லாத்துக்குமே நீங்க ஃபார்ம்ல ஒக்கிகோ தானா? இல்ல ப்ரோ, நான் ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஃபுட் பார்த்திருப்பேன். இப்ப இந்த கலர் டாமினன்ஸ் இருக்குன்னா இது ஒக்கிகோ மட்டும் தான் ஃபீட் பண்ணுவேன். சோ பேர்ல் எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த கண்டென்ட் கொடுப்பேன் அதுக்கு பார்த்து தான் கொடுப்பேன். அது நான் கொடுக்கும்போது கஸ்டமர் கைட் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகே. இப்ப இந்த ஒக்கிகோ இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்ன்ற ஒரு வாக்குவாதம் இருக்கு, பஞ்சாயத்து எப்பதுலேயே இருக்கு ப்ரோ. இது என்ன கலரேஷன் ப்ரோ? இது கம்ப்ளீட்டா ரெட். ஓகே. கிளாசிக் காம்ஃபா இது. ஓகே. ஹம்ப் போர்ஷன் பாருங்க, இவ்வளவு பெரிய ஹம்ப் இருக்கிற ஃபிஷ்ஷு கூட டெயில் பாருங்க. ஓகே. அந்த டெயில் போர்ஷன்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கு. அதே பெரிய ஹம்ப் இருக்க ஃபிஷ்க்கு அப்ப அந்த டெயில் கரெக்டா வராதுங்களா? இல்ல, என்ன பிரச்சனைனா பெரும்பாலான மான்ஸ்டர் காக் பாருங்க, இப்போ ஒரு 100 ஃபிஷஸ் வருதுன்னா அதுல 85 ஃபிஷஸ்க்கு வந்து டெயில் ப்ராப்பர் ஸ்பிளிட்டடா தான் இருக்கும். அதாவது எஸ்ஆர்டி டெயில் மாதிரி இருக்கும். ஏன்னா F3 ஜெனரேஷனோட சில பேர் F2 வித்துருவாங்க. டெயில் ப்ராப்பரா உட்கார்ந்து இருக்காது. ஓகே. டெயில் ப்ராப்பர் உட்காரலன்னா ஃபிஷ் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணவே பண்ணாது காம்படிஷன்ல. நீங்க விஐபின்னு சொல்லிக்கலாம், இல்ல எதனான்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம், ஆனா அது காம்படிஷன்ல போயிடும். டெயில் இந்த மாதிரி திக் டெயிலா இருக்கணும். ஓகே. யூசுவலா பெரிய ஹெட் இருக்கிற ஃபிஷஸ்க்கு போட்டிருக்க பேரண்ட் ஆகட்டும், எடுக்கிற பீடர்ஸ் ஆகட்டும்,
ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல பாக்கிறதுக்கு பக்கா காம்ஃபாவா இருக்கும், பின்னாடி பார்த்தா எஸ்ஆர்டி மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபிஷ்ல வரும். அதால இந்த ஃபிஷ் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னா கலரேஷனுடைய பாடி லைன்ல மட்டும் தான் ஜட்ஜ்மெண்டே பண்ணும். கொஞ்சம் பாடி ஸ்பிளிட் ஆனா கூட எஸ்ஆர்டின்னு சொல்லிடுவாங்க பாக்குறவங்க. பாடி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ, காம்பாக்டா. ஓகே. ஸோ பாயிண்ட் சொன்ன மாதிரி லிப்ல பாயிண்ட் பார்ப்பாங்க, பாடியில பேர்லிங்ஸ்க்கு பாயிண்ட் இருக்குங்களா? பேர்லிங்ஸும் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ கிளாசிக்கான பேர்லிங் கம்மியா தான் இது வந்து கிளாசிக் வெரைட்டி இல்லையா? ஓகே. சோ பாயிண்ட் பேர்லிங் பாயிண்ட்ஸ் வரலனா கூட இது இருக்கிற அனாட்டமில அது பெர்ஃபெக்ட்டா இருக்குதான்னு தான் பாப்பாங்க. ஓகே. ஹம்ப், மவுத் ஷேப், பாடி லைனேஜ், ஃபிஷ் ஆக்டிவா இருக்கா, சோ ப்ராப்பரான ஆக்டிவ்னஸ் இருக்கணும். ஒரு சில கில் ப்ராப்ளம் வந்து ஃபிஷ்ங்க கில் கர்லோ இல்ல ஒரு கில் ஃபிளாப் ஆகுது, அது ஆரம்பத்துல தெரியல ப்ரோ. ஆரம்பத்திலயும் தெரியும். எப்படி தெரியும்னா ஃபிஷ் ஃப்ரண்ட்ல வருதுங்களா, இப்போ உங்களுக்கு கில் ப்ராப்ளம் தெரியுது, உங்களை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது, அதாவது உங்க சைட்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா கில் போர்ஷன் வந்து பாடி விட்டு வெளியே தெரியக்கூடாது. ஓகே. தெரிஞ்சிச்சுன்னா அது 100% எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாலுமே ஸ்கிராப் தான். ஃபிஷ் இப்ப இப்படி டர்ன் பண்ணும்போது பாருங்க, இப்ப இப்படி ப்ராஃபெக்டா இருக்குதுங்களா, இப்ப உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியாது. ஃபிஷ் உங்களை விட்டு ரிட்டர்ன் போகும்போது பாடியை விட்டு கில்லு கொஞ்சம் டிஃபெக்டா வெளியே தெரியக்கூடாது. பாத்தீங்களா, இங்கிருந்து பார்க்கும்போது கில்ஸ் வந்து எந்த பக்கமும் ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸா வெளியே வரக்கூடாது. ஓகே. என்னதான் ஃபிஷ் பேரட் போட அக்ரெசிவா இருந்து கில் ஓபன் பண்ணாலுமே அதோட கில் பாருங்க எந்த ஒரு டிஃபெக்ட் இருக்காது. ஓகே. அந்த மாதிரி கில் ஒன்னாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா 100% அது ஸ்கிராப் தான். நீங்க எவ்வளவு பெரிய காம்ஃபா எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டிஃபெக்ட் இருக்கிற ஃபிஷ் நம்ம காம்படிஷன்ல போட்டா என்ன ஆகும்? பாயிண்ட் கிடைக்காது ப்ரோ. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கிராப் மெட்டீரியல் கூட உங்க போட்டுக்கலாம். ஓகே. அது உங்க விருப்பம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்க ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் பேட்டர்ன்ல தான் பண்ணுவாங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் மவுத், டெயில், ஆக்டிவ்னஸ், பேர்ல், கலரேஷன்ஸ், பாடி லைனேஜ், ஃபின்னேஜ், ஆக்டிவ்னஸ், இது எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க டேங்கை புக் பண்ணிட்டு நாளைக்கு இறக்குற ஃபிஷ் கூட கொண்டு போய் போட்டுக்கோங்க, உங்க விருப்பம். அது நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது நீங்க எது வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா சாம்பியன்ன்றது வந்து இப்படி எல்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே. சோ நம்ம எடுக்கிற ஒரு ஃபிஷ்ஷும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்போம். இப்போ அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும்ன்றது ஒரே காரணத்தினால தான் க்ரூமிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஜுவனைல்ஸ் இல்லைன்னா பேபிஸ், ஃப்ரைஸ் கொண்டு வந்து க்ரூமிங் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி அதுல பிரிச்சு அதை நம்ம கொடுக்க பார்ப்போம். ஓகே. சரி, ரைட் ப்ரோ. அடுத்து பார்க்கலாங்களா? ஹம்ப் போர்ஷன் பாருங்க, ஃப்ரண்ட்ல டில்ட்டா இருக்கும். அது ஹம்ப் போர்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த யானையுடைய தும்பிக்கை மாதிரி லைட்டா ஃப்ரண்ட்ல பாருங்க. இது பெருசாகும் போது சூப்பரா தெரியும். இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெட் பேஸ் தான் ப்ரோ. இப்போ ஆரஞ்சு ஷேட்ல இருக்கு, அது என்ஹான்ஸ் ஆயிடும் போக போக. ஆரஞ்சு ஷேட்ல எங்க இருக்கு? ரெட்டா தான் இருக்கு. டெயில் டிப்ல எல்லாம் ப்ராப்ளம் ஆரஞ்சு தான் இருக்கு. ஆக்சுவலா அது ஆரஞ்சு பேஸ். ஓகே. பட் இந்தியன் வாட்டர்ஸ்ல நம்ம ஃபுட் மெயின்டைன் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ரெட்டா டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. ரெட் பேஸ் கம்ஃபா தான். ஆமா. ஓகே. இப்போ இதோட ஹம்ப் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஆமா. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மான்ஸ்டர் காக்குன்னு சொல்ற மாதிரி பெருசு பெருசா இருந்துச்சுங்க. ஆமா. உங்களுக்கு பர்சனலா எந்த மாதிரி மீன் பிடிக்கும்? ஃப்ரண்ட் ஃபாலிங் காக் ப்ரோ. ஃப்ரண்ட் காலிங், அதோட சைஸ்லாம் முக்கியம் இல்ல? சைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. ஓகே. ஷேப் இருந்தா போதும். இப்போ இதுக்கு எந்த மாதிரியான காக்கு? இது உங்களுக்கு நார்மல் மான்ஸ்டர் காக் மட்டும் தான் வரும். பட் ரொம்ப பெரிய மான்ஸ்டர் காக் மாதிரிலாம் வராது. ஒரு ஆவரேஜ் ஹம்ப் வரும். ஓகே. இதுல ஹம்புக்குன்னு பாயிண்ட் நமக்கு இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. ஷேப்புக்காக இருக்கு ப்ரோ, சைஸ்க்காக இல்ல. ஷேப்புக்காக. ஆமா. ஓகே. இப்போ நம்ம ரீசெண்டா இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு வெரி லாங் பேக் நாங்க பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் போனோம், ஆன்லைன் ஈவெண்ட். 2 வருஷம் இருக்கும் அது. ஆமா. சோ அதுல சென்னை நிறைய பேர் காம்படிஷன் வின் பண்ணாங்க. ஆன்லைன் காம்படிஷன் கிட்டத்தட்ட பாலாஜி அவர் கூட வின் பண்ணாரு, கும்பேஷ் வின் பண்ணாங்க, சிவராமன் சொல்றாங்க வின் பண்ணாங்க. ஓகே. பிரகாஷ் ஒருத்தர், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ நம்ம அதான் சொன்னீங்களா, நம்ம காம்படிஷன்ல ஆர்கனைஸ் பண்றதுனால அந்த பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்து நம்ம இந்த அனாட்டமில மட்டும் தான் எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் ஆயிட்டு இருக்குது எங்களுக்கு. ஓகே. சோ அதனால செலக்டட் ஃபிஷஸ் மட்டும் கொண்டு வரோம். சரி, யாருமே நம்ம ஃபிஷ் டிஃபெக்ட் சொல்லிட கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. ஆமா, இந்த பாயிண்ட்ல எங்கேயோ கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிடவே கூடாது. இப்ப இந்த ஃபிஷ் பாருங்க, அவ்வளவு சின்னதா இருந்தாலுமே டார்க் டீப் ரெட், நல்ல ஒயிட் ஐ, அந்த பேபி ஃபேஸ்னு போனப்போ சோ அந்த அனாட்டமி எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் பாருங்க. ஃபிஷ் இன்னுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் ப்ரோ. அந்த ஹம்ப் போர்ஷன் பாருங்க, ஃப்ரண்ட்ல வரணும் அது. சோ அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிஷ் வந்து 6 inches வரைக்கும் வர்றதுனால தான் காம்பாஸ் பெரும்பாலும் விரும்புவாங்க. அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கேட்கும், சார் இது இந்த மாதிரி வந்துருமா, இந்த மாதிரி வந்துருமா. சான்ஸே அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஃபிஷ்ஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியாது. இப்ப டுவெல் டோன்ல இருக்கு, ரெட் என்ஹான்ஸ்மென்ட் கூட கம்ப்ளீட் ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. பட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன, அந்த ஃப்ளவர் லைன் ப்ராப்பரா இருக்குங்களா. இந்த அளவுக்கு டேல் டோனா இருக்க ஃபிஷ் கூட ரெட் பேஸ் மாறும். ஆகும். ஏன்னா இங்க பாருங்க 80% ஆல்மோஸ்ட் ரெட்னஸ் வந்துடுச்சு. பாக்கி இருக்கிறது கூட எல்லோ இல்ல, அது ஆரஞ்சு ஷேடு. ஓகே. இந்த ஷேட்லாம் பாருங்க, ஆரஞ்சு ஷேடு. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா, நம்ம ரெட் என்ஹான்ஸ்மென்ட் ஃபுட்டோ நார்மல் ஃபுட்ஸ் கூட நீங்க கொடுக்கும்போது ரெட் என்ஹான்ஸ்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஓகே.
இதோடைய சைஸ் என்ன இருக்கும் ப்ரோ? ஒரு 2.5 இன்ச் இருக்குமா? இருக்கும் ப்ரோ. வீடியோல அவ்வளவு பெருசா தெரியுது. அது ஹம்ப் பெருசா இருந்தாலும் மீன் மெச்சூரா தெரியுது. அவ்வளவு பெரிய ஹம்ப் சின்னதுல இருந்தாலுமே ஸ்டமக்ன்றதோ இல்ல வந்து டெய்ல் ஸ்பிளிட் ஆகுறதோ அந்த கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. நல்ல நோஸ் மார்க்கிங்ஸ் இருக்கும் அந்த ஃபிஷ்ஷுக்கு. இது காம்ஃபா F2 தான். ஓகே. இப்ப நீங்க நல்ல ஒரு சில மாசம் முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கிறவ சொல்லியிருந்தீங்க இந்த சைஸ் கிடையாது, இந்த 1 inch 1.5 inchல வந்து விஐபி சொல்ல முடியாது சொல்லியிருந்தீங்க. ஆமா ப்ரோ. நீங்க சொல்லவும் யாரெல்லாம் 1 inch ஃபிஷ் விஐபி சொல்றாங்களோ அங்கெல்லாம் கேட்டேன். சோ அவங்க எல்லாருமே சொல்ல முடியும். அப்ப தாய்லாந்துல வந்து 1 inchல விஐபின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு விவரம் தெரியலன்னு சொல்றாங்க. விஐபி வெரி இன்டென்ஸ் பெர்லிங் தான். ஓகே, புரியுதுங்களா? இல்ல நம்ம மார்க்கெட்ல அதை மட்டும் மீன் பண்றது இல்லல்ல, நல்ல ஹை குவாலிட்டி ஃபிஷ்ஷையுமே விஐபி நம்ம சொல்றோம். ஆமா ப்ரோ. இன்னைக்கு விஐபின்னு சொல்லிட்டு ஃப்ரைஸ் வாங்கினாலும் சரி, இல்ல விஐபின்னு சொல்லி 1 inch 2 inch வாங்கினாலுமே சரி, எல்லா ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி டர்ன் அவுட் ஆயிடுறது இல்ல. ஆகாது. இல்ல அது அந்த மீன் பண்ணி தான் நம்ம சொல்றது. இப்ப நம்ம ஒரு கிரேடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது நிக்கணும் இல்ல. இப்போ விஐபினா வெரி இன்டென்ஸ் போல நீங்க பேபி ஃபிஷ் கூட சொல்லிக்கிறாங்க, இப்ப விஐபி பேட்ச்னு சொல்லிக்கிறாங்க, செல்லரை பொறுத்து. பட் அந்த குவாலிட்டி இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் விஐபின்னு சொல்லி தான் வாங்கினேன் சார், ரிட்டர்ன் ஆகல, இல்ல விஐபின்னு சொல்லி கொடுத்தாங்க ரிட்டர்ன் ஆகல. ஃபிஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே இருக்கும் பாஸ். நீங்க வந்து விஐபின்னு வாங்கிட்டா அது நம்மளுக்கு 100% இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்துரும். இப்ப அது வந்து 1 inch மட்டும் பொருந்தாதுல, 3 inchலயுமே பொருந்தும் தானே? அதுதான் சொல்றேன் ப்ரோ. நான் அதனாலதான் கிரேடிங் கொடுக்கறது இல்லைன்ற நான். இது டிவல்ட் வந்தான் ப்ரோ. அந்த டெய்ல் எல்லாம் பாருங்க, ஃப்ரண்ட் ஃபாலிங் காக் வரும். இது கொஞ்சம் தூரத்துல பாருங்க, அதோட பாடி லைன் சூப்பரா தெரியும், காம்பாக்டா. இந்த ஃபிஷ்ஷும் ரொம்ப பெருசாலாம் இல்ல, 3.5-4 inches மட்டும் தான் இந்த ஃபிஷ்ஷோட சைஸ். ஓகே. எல்லோ ஐ. நீங்க சொல்ற சைஸ் வந்து டைலோட சொல்றீங்களா இல்ல பாடி மட்டுமா? மவுத் டு டெய்ல் போன். டெய்ல் போன். ஓகே. இதோட போலிங் வந்து கொஞ்சம் அந்த திக்கா இல்லாம சின்ன சின்னதா வரும். ஆமா ப்ரோ. பேர்லிங்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஸ்பிளிட்டட் பேர்ல்ஸ் இருக்கு, வர்ம் பேர்ல்ஸ் இருக்கு, டோனட் பேர்ல்ஸ் இருக்கு, புது புது வெரைட்டிஸ் பேர்ல்ஸ். அது டோனட் பேர்ல்ஸ்ன்றது தான் நம்ம வடை பேர்ல்ஸ் இல்லையா? அதேதான். ரைட். இதே மாதிரி ஏற்கனவே இன்னொரு ஃபிஷ் பார்த்தோம்ல? ஆமா ப்ரோ. இதே மாதிரி இன்னொரு 2-3 ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நல்லா அம்பு ஓப்பன் அப் ஆகுது ப்ரோ. அந்த ஃபிஷ்க்குமே ஓப்பன் அப் ஆயிட்டு இருக்கு. அந்த டெய்ல் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சதே. அந்த டெய்ல் அந்த ப்ராப்பரா அந்த ஃபினேஜ் இப்படி வந்து இப்படி க்ளோஸ் ஆகுது. ஓகே, நல்ல லென்த்தே வந்து க்ளோஸ் ஆகுது. ஆமா ப்ரோ. இல்லாத வித்த காட்டுது தலைகள் எல்லாம் போய் திக்கான நல்ல மார்க்கிங். ஆமா ப்ரோ. ஹம்ப் இன்னும் ஓப்பன் அப் ஆகும். இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இன்னும் பெருசா கொடுக்குவோம். இப்ப வந்து ஒரு 1 feet அதே 1.5 feet தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும். இவருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருப்போம். அவர் கொஞ்சம் நல்லா ஓப்பன் அப் ஆவாருன்றதுனால ஹெட் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல வரும். ஓகே. நல்ல காம்பாக்டான பாடி. இவர் ரெட் பேஸ் ப்ரோ. ஜிபி லைனேஜ் வரும். அந்த ஃபேடிங் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டா. அந்த ரெட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். லைட்டா பிளாக் ஷேட்ஸ் அங்கங்க தெரியுதுங்களா? ஸ்ட்ரைப்ஸ் விட்டு பிளாக் பேண்ட விட்டு ஸ்ட்ரெஸ் பேண்ட விட்டு கொஞ்சம் லைட்டா பிளாக் ஷேட்ஸ் இருக்கு. அது போயிடும். ஓகே. ஜிபி கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, ரெட் பேஸ் சொல்லி கொடுத்துறது. ஓகே. ஜிபி கம்ஃபர்ட் ஸ்டாக் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. ஒரு 3 பீஸ் மட்டும் தான் இருக்கும் ப்ரோ இப்போதைக்கு. ஓகே. அடுத்த ஜிபி கம்ஃபர்ட் பார்க்கலாமா? வாங்க. நல்லா லாங் பாடி வரும் ப்ரோ. டுவெல் டோன் ஆரஞ்சு பேஸ் வருது. நல்ல ஃபேன் டெயில். இப்ப ரீசெண்டா வந்து கம்ஃபா வளர்க்குற எல்லாருமே இந்த ஒரு அடிக்கு வந்து வளர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க வர்ற ஃபிஷ் நீங்க எடுக்கிற ஸ்டாக்கோட சைஸ் என்ன அச்சீவ் ஆகும்ன்ற ஐடியாஸ் இருக்குங்களா ப்ரோ? அது நீங்க டேங்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா 100% அச்சீவ் ஆகும். ஓகே. க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிற கம்ஃபாஸ் நம்ம செல்லர்ஸ் ஆகட்டும் இல்ல க்ரூமர்ஸ் ஆகட்டும், நம்ம க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்காம ஸ்பேஸை கிரன்ச் பண்ணி வச்சோம்னா அது அந்த ஒரு காம்பாக்டான பாடிக்கு போயிடும். ஓகே. ஸ்டண்டாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஓகே அது growth கிடைக்காது. நீங்க அது க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே ஸ்பேஸ் கொடுத்து வச்சீங்கன்னா அது 100% கஸ்டமர் பிளேஸ்க்கு போன பிறகு யூத் சைஸ் வரதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்கு. இப்ப இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தியா இருக்குங்களா? நான் இதே ஆரஞ்சுல கூட போட்டு வைக்கலாம். பட் ஆனா இதை நான் அப்படியே ஆரஞ்சுலயே வச்சேன் அப்படின்னா கஸ்டமருக்கு மூவ் ஆகும். ஆனா ஸ்டண்ட் ஆயிடும். ஃபிஷ் ஸ்டண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஆமா. சோ கஸ்டமருக்கு சைஸ் தெரியாது. அப்ப நீங்க நான் பெருசா வளர்க்கணும்னா growth கிடைக்காது. அந்த க்ரோயிங் பீரியட்லயே நம்ம க்ரோயிங்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் பிளேஸ்க்கு போச்சுன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது. க்ரோயிங் பீரியட்ன்றது ஃப்ளோரன் எவ்வளவு ஏஜ் வரைக்கும் வளரும் ப்ரோ? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்ன்றதெல்லாம் இல்ல ப்ரோ. அதாவது நீங்க 4 feet கொடுத்தீங்கன்னா இல்ல 3.5 4 feet கொடுத்தீங்கன்னா 3 inches 2 inches இருக்கிற ஃபிஷஸ் கூட 1.5 inch டவுன் த லைன் 2-3 monthsல வளர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது சைஸுக்கு தான்
இப்போ ஒரு 6 inches வந்துருச்சு 7 inches வந்துருச்சுன்னா அதோடைய க்ரோயிங் சைஸ் முடிஞ்சிருது இல்லையா? ஓகே. அதை நீங்க அச்சீவ் பண்றது வந்து நீங்க டேங்க் ஸ்பேஸ் கொடுக்கறது தான் இருக்கு. இதுக்கு டியூரேஷன் இவ்வளவு மந்த்ல தான் வளரும் இல்ல இவ்வளவு ஏஜ் வரைக்கும் தான் வளரும்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படி இருக்குல்ல ப்ரோ. இப்ப ஒரு மீனை 1.5 வருஷமா நீங்க 5 inch பார்ட்டிஷன்லயே போட்டீங்கன்னா அதோட வளர்ச்சிக்கான காலம் முடிஞ்சிருச்சுல. அதுதான் நான் சொல்றேன், அந்த க்ரோயிங் பீரியட்ல நீங்க கொடுத்துடணும். அது க்ரோயிங் ஸ்டேஜ் பீரியட்ன்றது எவ்வளவு காலம்னு கேக்குறேன். எவ்வளவு ஜுவனல் சைஸ்லயே க்ரோயிங் சைஸ் தான் ப்ரோ. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிஷ் வந்து பாருங்க, ஃப்ரை ஸ்டேஜ் எடுக்கிறோம், ஃப்ரை ஆன பேர் பாட்லிங் போகுது, பாட்லிங் ஆன பேர் பார்ட்டிஷன் வருது. பார்ட்டிஷன் ஆனோடனே தாய்லாந்துல பாத்துருப்பீங்க பெரிய தொட்டில விட்டுறாங்க. ஆமா, பெரிய தொட்டில விடுறது அது அப்பதான் அது நல்லா ஃபீட் எடுத்து நல்ல ஆர்கன்ஸல் டெவலப் ஆகிற ஸ்டேஜ் அது. நம்ம அந்த ஸ்டேஜ்ல போய் நம்ம வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 100% growth கிடைக்காது. ஓகே. இது ஜிபி கம்ஃபர்ட் ஜூவி ப்ரோ. அப்படியே கண்ணில் ஜிபி காமிச்சிட்டீங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஆமா ப்ரோ, நல்லா இருக்குல்ல குவாலிட்டி. பாடி கட்டுங்க. ஜிபி கம்பாஸ் அப்படின்னா அதுக்கு ஆரம்ப வேலை இருக்குங்களா இல்ல அதே அந்த 8000 இருந்து ஜிபி கம்பாஸ் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, ஜிபி இப்ப போட்டிருக்கும் ப்ரோ, பேட்ச் க்ரூமிங் போட்டிருக்கா சொன்னேன் இல்லைங்களா? நெக்ஸ்ட் செக்ரிகேஷன் இல்லாம 1800 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்க ஆரம்பிக்கலான்னு. ஓகே. அதாவது ஃப்ரைஸா வாங்கி அதை க்ரூம் பண்ணி அதை வந்து நம்ம சைசிங் ஆக்கி கொடுக்குறோம். மேக்ஸிமம் அது 2000 குள்ளதான் இருக்குமா? ஆமா ப்ரோ, 2000 குள்ளதான். ஏன்னா நம்ம குட்டியில எடுத்துறோம் இல்லைங்களா? ஓகே. செலக்டட் ஃபிஷர்ஸ் பிளஸ் ஹோல்சேலும் பண்றோம். பிரைசிங் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் இது வந்து டுவல் ஃபிளவர் லைன் வரும். ஓகே. மேலி ஃபிளவர் லைன் இருக்கும், கீழே ஃபிளவர் லைன் இருக்கும், மெடல்லையும் டுவல் ஃபிளவர் லைன் கேம்ஃபா, ஒயிட் ஐ, ரெட் பேஸ். இந்த டுவல் ஃபிளவர் லைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வரவங்க இருக்காங்களா? இருக்காங்க ப்ரோ. இப்ப அதான் சொல்றேன், யூடியூப் பார்க்க எக்ஸ்போஜர் நிறைய கிடையாது, கஸ்டமர்ஸோடைய ஆப்ஷன்ஸும் மாறிட்டே இருக்கு. இந்த ஸ்ட்ரெயின்ல வேணும், இந்த கலர்ல வேணும்ன்ற மாதிரி. ஓகே. இல்ல எனக்கே இது வந்து அடிக்கடி பாக்குறேன். சரி, டுவல் ஃபிளவர் லைன்ல ஒன்னு வளர்த்து பார்ப்போமேன்னு தோணுது. அதனாலதான் அது மாதிரி தேடி வராங்களான்னு கேட்டேன். இருக்காங்க ப்ரோ, ஆப்ஷன்ஸ் கேட்கறவங்க இருக்காங்க. ஓகே. இது ரெட் பேஸ் தான்ல? ரெட் பேஸ் தான். ஒயிட் ஐ. நெக்ஸ்ட் இருக்கிறதோ ரெட் பேஸ், கொஞ்சம் ஹேமகாக் மாதிரி இருக்குது. ஓகே. ஹேமகாக்கா தான் வரும் இது. தனிப்பட்டு இதை மட்டும் ஹேமர் காக்குன்றீங்க, அப்ப இதெல்லாம் ஹேமர் காக் கிடையாதா? இல்ல ப்ரோ, அது இன்னும் ஓப்பன் அப் ஆகணும் ப்ரோ. பின்னாடி அந்த ஷேப் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆச்சுன்னா கரெக்டா நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் ஃப்ரண்ட் ஃபாலிங் இருக்கா இல்லையா. இப்போ புடைச்ச மாதிரி தானே இருக்கு. சோ அது கொஞ்சம் ஷேப் வரணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சைட் வியூஸ்ல பாருங்க, ஃப்ரண்ட்ல டில்ட் ஆன மாதிரியா இருக்குங்களா? ஹேமர்காக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகே. இது ப்ரோ இது நல்ல மான்ஸ்டர் ஆம் தான் ப்ரோ வரும். கொஞ்சம் ஹெட் டவுன் ஆயிருக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணதுனால. இது ஒரு மாதிரி ட்ரை கலர் மாதிரி இருக்கும் பாருங்க. கலர் எல்லாமே மாறி மாறி இருக்கும். ப்ளூ இருக்கும், ரெட் இருக்கும், ஆரஞ்சும் இருக்கும். இப்போ நீங்க வாட்டர் சேஞ்ச்னா எத்தனை நாளைக்கு ஒருக்க ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரோ ஃபிஷ்ஷை தகுந்த மாதிரி ப்ரோ. ஃபிஷ் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரியா இருந்தா நம்ம இன்கேஸ் 2 weeks ஒன்ஸ் கூட மாத்திருக்கேன், வீக்லி ஒன்ஸ் மாத்திருக்கேன். ஓகே. ஃபிஷ்ஷை பொறுத்து தான். ஃபிஷ்ஷை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகே இது வாட்டர் சேஞ்ச் தேவைப்படுது. இப்போ ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா இந்த ஃபிஷ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. நீங்க ஒரு ஃபிஷ் மாறும்போது தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்றதா இருக்கு. டெயில் பாருங்க, இதுக்கும் டெயில் பாருங்க, நல்ல ராப் கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஓகே. இப்ப சென்னையில வந்து கிளைமேட் சில்லா ஆயிடுச்சுன்னா வந்து நாங்க தண்ணியை மாத்த மாட்டாங்க பெரும்பாலும். இப்ப இங்க எந்நேரமும் சில்லா தான் இருக்கும். ஆமா, எப்படி நீங்க அதுதான் ஹீட்டர் போட்டு ஒரு பர்சனலா நம்ம வீட்டுல ஒரு ஃபிஷ் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிதான் வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஹீட்டர் கம்பல்சரி. ப்ராப்பரா ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு, வாட்டர் பெயின் மெயின்டைன் பண்ணிட்டு, எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, இது 2 inch தான் இருக்கு. 2.5 inch இருக்கு. குஜராத்துக்கு ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. புக்கான விஷயம். ஆமா, அவங்களால சார் ரிக்வஸ்ட் பண்ணி வீடியோ ஷூட் முடிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சரி ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. ஒத்துக்க மாட்டாங்களே பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. ஓகே. 2.5 inch இதுவுமே குட்டி மீன் தானோ? ஆமா ப்ரோ, அதுவும் குட்டி மீன் தான். ஓகே. இந்த குட்டி சைஸ்ல இதோடைய அனாட்டமி பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ப்ரோ இது டுவல் டோன் தான். ஆமா, நல்ல பேர்ல் மாதிரி டெயில் டிப் கூட பேர்ல்ஸ் இருக்கும். ஹம்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகணும். ஓகே. இந்த கிளாசிக்னு நீங்க சொல்றீங்களா ப்ரோ? நம்பர் ப்ரோ, அந்த கிளாசிக்ன்றது பேர்லிங் கம்மியா இருக்குமா? ஆமா ப்ரோ, அத வச்சு இருக்காது. கலரேஷன் தான் மெஜாரிட்டி 90% கலரேஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு கிளாசிக் பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. இதோட கலரும் எனக்கு பார்க்க அந்த கிளாசிக் டோன், அந்த ப்ளூ கலர் பேர்ல் மார்க்கிங்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா? கிளாசிக் வெரைட்டில வரவே வராது. ஓகே. அதாவது இந்த மாதிரி கலரேஷன் வந்து பேர்லிங் இல்லைன்னா அது கிளாசிக். ஆமா, கலரேஷன் இருந்து பேர்லிங்ஸ் இல்லைனாலே கிளாசிக் வெரைட்டில தான் ப்ரோ வரும். ஓகே. ஓகே. என்ன கேமராவே பார்த்துருக்கான், திரும்ப மாட்டானே.
ஃப்ளவர் லைன் நல்லா திக்கா இருக்குல்ல? ஆமா ப்ரோ. ரைட். ரெட் பேஸ் கேம்ஃபா ப்ரோ இது. உங்களுக்கு நல்ல ஹம் போர்ஷனும் இருக்கும். பிளஸ் இது ரொம்ப நல்ல திக் டெயில் வரும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. இத டியூல் டோன் நம்ம சொல்லலாமா? இந்த கிரே ஷேட்ல இருக்குல்ல, இதுவுமே 2 கலர் தானே? இல்ல ப்ரோ, 2 கலர் தான். பட் ஆனா யூஸ்வலா மார்க்கெட்ல ஆகட்டும் இல்ல எங்க செல்லர் மத்தியில ஆகட்டும் டுவெல் டோன் அப்படின்னாலுமே வந்து ரெட் அண்ட் எல்லோன்ற மாதிரி மைண்ட்ல வந்துட்டோம். ஆமா ஆமா, வந்து பை டிஃபால்ட். அதனால கேக்குறேன். சோ அப்படிங்கும்போது நம்ம திடீர்னு டுவெல் டோன் சொல்லிட்டு இதை காமிச்சு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆமா, ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி 2 கலர் இருந்தாலும் இது டுவெல் டோன் சொல்றாங்க, சொல்லலாம் நீங்க சொல்றீங்க. பட் இப்ப எங்க செல்லர் மத்தியிலோட கஸ்டமர்ஸ் மத்தியிலோட பெரும்பாலும் டுவெல் டோன்னா ரெட் அண்ட் எல்லோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா. சோ இப்போ வந்து அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நல்லா இருக்காது. சோ அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஜிபி கம்ஃபால ப்ரோ. ஜிபி கம்ஃபா ப்ரோ. அந்த பிளாக் ஷேட்ஸ் இப்பதான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஓகே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. இதோட கலரேஷன் இந்த மாதிரி தான் இருக்குமா இல்ல ஏஜ் ஆகிறப்ப இன்னும் டார்க் ஆகுமா ப்ரோ? ப்ரோ இது ஆக்சுவலா வந்து இந்த கலர் தான் ப்ரோ இருக்கும். இந்த கலர் தான். ஆனா ஃபிஷ் ரொம்ப க்ரோ ஆகும்போது அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும்போது கலர் கொஞ்சம் வைப்ரண்டா தெரியும். ஓகே. இல்ல ஏன்னா இது இப்ப ஃபேட் ஆயிட்டு இருக்கு. மேபி கம்ப்ளீட்டா ஃபேட் ஆயி சைஸ் ஆறப்ப பெட்டர். ஃபேடிங்ன்றது வந்து இந்த பிளாக் மார்க்ஸ் இருக்குது இல்லீங்களா, அது கம்ப்ளீட்டா ஃபேட் ஆவற மட்டும் தான் ஃபேடிங் ஸ்டேஜ். ஓகே. அது தாண்டி வந்து பேர்ல் மார்க்கிங்ஸ் ஃபேட் ஆகாது. இதுலயும் கம்ப்ளீட் ஃபேட் ஆகிற ஃபிஷ்ஷும் நம்ம கிட்ட ஒரு குட்டி காமிக்கிறேன். ஓகே. அதையும் ஃபேடிங்ல கம்ப்ளீட் பேர்ல்ஸும் ஃபேட் ஆயிருக்கு. அதுவும் நான் அது ஹார்ட்லி ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் தான் இருக்கும். இப்ப நான் ஜிபி கேஎம்எஸ் வளர்த்திருக்கேன், ஜிபி கம்ஃபா வளர்த்தது கிடையாது. அதுல இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து ஒரு 2 இன்ச் இந்த கலர்ல இருக்குன்னா 5 இன்ச் வர்றப்ப நல்லா டார்க் ஆயிடுது, கலரே மாறிடுது கேஎம்எல்ஸ்ல. ஆமா, அந்த மாதிரி கம்ஃபால் நடக்காதா? கம்ஃபால் நடக்கும் ப்ரோ. ஜிபி எதாவது சொல்றேன், ஜிபில வந்து ஒரு சில ஜிபிஸ் வந்து பேர்ல்ஸும் சேர்த்து ஃபேட் ஆகும். ஓகே. கலர் மட்டும் ஃபேட் ஆகாது. ஒரு சிலது வந்து பேர்ல்ஸ் ஃபேட் ஆகி கலர் ரொம்ப பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அதோட லைனேஜ் பொறுத்து தான். லைனேஜை பொறுத்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆமா. கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷா இருக்கு ப்ரோ இது. ப்ரோ இது எந்த ஃபிஷ் ஞாபகம் இருக்குதுங்களா? தெரியலீங்களே. லாஸ்ட் டைம் ஷூட் அப்போ ஒரு சின்ன ஃபிஷ்ஷை காமிச்சு நான் இதே வச்சுக்க போறேன் ப்ரோ, இதை நான் க்ரூம் பண்ண போறேன் ப்ரோன்னு சொன்ன பாருங்க. சேலுக்கு இல்ல, இதை நான் வந்து நானே இந்த மாதிரி க்ரூம் பண்ணலான்னு இருக்கேன். ஹெட் போர்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. இந்த காம்ஃபர்ட் ஹெட் போர்ஷன் வந்து சைடுல முன்னாடி ஃப்ரண்ட்ல டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. நம்ம கோண மண்டையன் மண்டைய பார்த்து தெரிஞ்சிருச்சு. இவரதான் சொன்னது லாஸ்ட் டைம் நானே வச்சுக்க போறேன் ப்ரோ இவரை. அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கொடுத்து கஸ்டமர்ட்ட சூப்பரா டர்ன் ஆயிடுச்சு. கரெக்ட். சோ இது ஹம்ப் இனிமே ஓபன் ஆகும். நம்ம ரீசெண்டா தாய் அது பிஸி ஆயிட்டதுனால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணதுனால ஹெட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஓகே. ஃபின்னேஜ் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஜிபி பேரண்ட் இது. அப்ப நம்ம ஜிபி மாதிரி தெரியல. ஓகே. சுத்தமா தெரியல. இப்ப ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதனாலதான் வந்து அவ்வளவு சின்ன சைஸ்ல எல்லாம் கிரேடிங் கொடுக்கறதுக்கே நான் யோசிக்கிறது காரணம் அதுதான். ஓகே. இல்ல இப்ப இது ஃபேட் ஆனாலும் எப்படி டர்ன் ஆகும்? நல்லா தான் வரும். நல்லா இருக்கும். பட் டுவெல் டோன் எடுத்து உங்களுக்கு வந்து டுவெல் டோன் கம்ப்ளீட்டா வரல இல்லையா? ஃபிஷ் வேற ஃபிஷ்ஷா மாறிடுது. கரெக்ட். அப்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டு அது லாஸ்டா வேற பிளாக் பேட்ச் வரும்போது கஸ்டமர் சார் அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னீங்க அப்படின்னு போது இருப்பாரு. ஓகே. நல்ல சைஸ்க்கு வந்துட்டான், நம்மகிட்டே தங்கிட்டான். விவேக் ஒரு படத்துல சொல்லுவாப்ல, மொத்த அழகையும் தூக்கிட்டு வந்து அங்க வச்சிருக்கு. அதே மொத்த அழகையும் ஒண்ணு வந்து ஒரு ஹெட்ல வச்சிருக்காரு. நல்ல மண்டை. ஆனா ஒரு மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த ரசகுல்லா கோண மண்டை பார்த்தாரு. கோண மண்டை, நம்ம கோண மண்டை ரொம்ப சின்னதா இருந்துச்சு இல்லீங்களா? ஆமா ரொம்ப சின்ன சைஸ். பாருங்க அப்போ வீடியோ எடுத்து எவ்வளவு மாசம் ஆச்சு தெரியலீங்களே. தெரிஞ்ச ஒரு 4 months இருக்குங்களா? இருக்கும். சோ நான் வந்து இதுக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து 2 அடி தொட்டி தான். ஆக்சுவலா 2 அடியிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 monthsக்கு இப்போ இவ்வளவு பெரிய சைஸ்க்கு வந்து இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்ததுன்னா ப்ராப்ளம் இன்னும் நல்லாவே வந்திருக்கலாம். ஓகே. இடம் கரெக்டா கொடுத்துல. அதுதான். இது என்ன பெஸ்ட் ப்ரோ? ப்ரோ இது கம்ப்ளீட்டா பேர்ல் டாமினேட்டட். வியட்நாம் ஃபிஷ் ப்ரோ. இது வியட்நாம்ல எடுத்தது பேட்ச். ஓகே. ஆனா யூசுவலாவே வியட்நாம்ல எடுக்கிறது எல்லாமே பேர்லிங்ஸ் டாமினேட் பண்ணி தான் வருது. அவங்க பேர்லிங்ஸ் மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. ஓகே. பேர்லிங்ஸ் வந்து அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க எடுக்கிற ஃபிஷ் எல்லாமே பேர்ல் டாமினேட்டடா தான் இருக்கும். ஓகே. இப்ப தாய் ஃபிஷ்ஷுக்கும் வியட்நாம் ஃபிஷ்ஷுக்கும் எந்த மாதிரி வித்தியாசம் வருது? அதான் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேக்சிமம் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரிஃபரன்ஸ் எஸ்ஆர்எம் அட்டகாசமா இருக்கும். அவங்ககிட்ட குவாலிட்டி நம்மளோட சில எஸ்ஆர்எம் எடுத்து கொடுத்துருக்கோம். ப்ரீ ஆர்டர் பேஸ்ல மட்டும்தான். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி சும்மா லாஸா வச்சுக்க முடியும் ஒண்ணு. பட் அவங்களை பொறுத்தவரைக்கும் கேம்பாஸா எடுக்கும்போது ரொம்ப பெரிய ஃபேன்சியான ஹம்ப், ப்ராடான கலரேஷன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தின்னான பாடி,
காம்பாக்டான டெய்லு, காம்பாக்டான பாடி, ஆனா லாங் பாடி வரும். ஓகே. பேர்ல் டாமினேட்டட். இந்த ஃபிஷ்ல பாருங்க, கில்ஸ்ல இருந்து பிடிச்சி எட்ஜ் வரைக்குமே நல்ல பேர்ல்ஸ் லோடா இருக்கும். லைட்டா ஸ்ட்ரெஸ் பேண்ட் ரொம்பவே வந்து அக்ரெசிவ் ஆச்சுன்னா கில் எவ்வளவு ஓபன் பண்ணுது பாருங்க. ஓகே. பிரைஸ் வரைக்கும் பிரைஸ் வித்தியாசம் இருக்கா? பெரும்பாலும் வித்தியாசம் இருக்காது ப்ரோ, எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே. ஆனா ஒரு சில ஃபிஷ் எடுக்கும்போது இந்த டிரான்ஸ்ஷிப்பிங் ரொம்ப காஸ்ட் ஆகுறதுனால கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். இது மான்ஸ்டர் காக் ஒயிட் ஐ கேம்ஃபா ப்ரோ, டுவெல் டோன் வரும். ஓகே. இது வரைக்கும் அந்த ஃபிஷ்ல எதையுமே நீங்க மான்ஸ்டர் காக்னு சொல்லல. இது மட்டும் தான் மான்ஸ்டர் காக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தது நீங்க மென்ஷன் பண்ணலையா? இல்ல ப்ரோ, ஒரு சிலது இருந்துச்சு, நான் மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து நிறைய டாபிக் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே. அதனால ஒரு சிலது மட்டும். வியட்நாம்ல பெரும்பாலும் வந்து கிரீன் வாட்டர்ஸ் இருக்கும் ப்ரோ, ஆல்கே வாட்டர்ஸ். பேர்ல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்து தெரியறதுக்கு காரணம் அதுவும் ஒரு ரீசன். கேண்டிலே க்ரூம் பண்ணுவாங்க. ஓகே. கேன் இந்த கேன் பாட்டில்ஸ் இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் டைம் கவர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வந்து வாட்டர் வந்து மேக்ஸிமம் கிரீன் வாட்டர்ஸ்ல தான் க்ரூமிங்கே போடுவாங்க அவங்க. ஓகே. இப்போ தாய்லாந்துல பண்ற அளவுக்கு வியட்நாம்லயும் ஃபிஷஸ் பண்றாங்களா? ஒரு சில செலக்டட் ப்ரோ. மாசன் பார்க்கும்போது, குவான்டிட்டின்னு பார்க்கும்போது இங்க மட்டும் தான், தாய்லாந்து தான். ஆமா. ஓகே. அங்க என்னைக்காச்சும் டைரக்டா போய் ஹேண்ட் பிக் பண்ணணும்னு ஐடியா ப்ரோ போயிருக்கோம். பட் ஆனா ஹேண்ட் பிக் பண்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை ப்ரோ. வியட்நாம் போயிருக்கீங்க? ஆமா, பட் நாலேஜ் கெயின் பண்ணுன்றதுனால தான். ஓகே. பட் அதை வந்து நம்ம பெரும்பாலும் எக்ஸ்போஷர்லாம் பண்ணிக்க போறது இல்ல. டிரான்சிட் விசால தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது அங்க சில டாபிக்ஸ் இப்ப நாலேஜ் இப்ப கெயின் பண்ண, க்ரூமிங் ஆகட்டும், இல்ல எப்படி பண்றது, எப்படி க்ரூமிங் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ், அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஃபாலோவிங்கே வேற மாதிரி இருக்கும். ஓகே. அவங்க வாட்டர் பேராமீட்டர்ஸ் தகுந்த மாதிரி ஃபுட்லயும் மாறி இருக்கும். ஓகே. ஸோ பெரும்பாலும் ஃபுட்ஸ்லயும் டிஃபரன்சியேஷன் இருக்கு. பட் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் நல்லா கோல்டு பண்ணுவாங்க, கோல்டு ஃபிஷஸ். ஓ ரைட். பிலிப்பைன்ஸ் அவ்வளவுதான் ப்ரோ. பிலிப்பைன்ஸ்ல காம்பாஸ் நல்லா பண்றாங்க, பட் தாய்லாந்து எடுத்து தான் ரீசேல் பண்றாங்க, க்ரூமிங் பண்றாங்க. ஓகே. அங்க பெரும்பாலும் ஃபிளரான் பீடர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். நம்மள மாதிரி இந்தியா மாதிரி இருப்பாங்க, பட் வெளியே தெரியல பெருசா. ஆனா பிலிப்பைன்ஸோட மார்க்கெட் நல்லா எக்ஸ்போஜர் ஆகிறதுக்கும் வியட்நாமோட மார்க்கெட் நல்லா எக்ஸ்போஜர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. பிலிப்பைன்ஸ்ல இருந்தும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறாங்க. இப்ப வியட்நாம்ல நிறைய கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறாங்க. ஓகே. இந்தியால அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி we will be one of the best competitors. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிரீடர்ஸ் போயிடுவாங்க. கண்டிப்பா போவாங்க ப்ரோ. இது ஜீப்பிங்களா? ஜீப் பேரண்ட்ல எடுத்த ஃபிஷ் மாதிரி இருக்கு. அந்த பிளாக் ஷேட்ஸ் ஃபேட் ஆயிட்டே இருக்கு. அதிகமா இருந்துச்சு, இப்ப ஃபேட் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ரெட்டா வந்து நிக்குது. ஓகே. இதுவும் ஒரு வியட்நாம் லைனேஜ் ஃபிஷ் தான் ப்ரோ. ஓகே. பேர்ல்ஸ் தான் நிறைய இருக்கும். டெய்லும் பாருங்க, நல்லா ஃபேன் டெய்லு, நல்லா க்ளோஸா இருக்கும். டுவெல் டோன் ஃபிஷ் இது. அந்த பாக்குறது கம்ப்ளீட்டா பிளாக் ஸ்ட்ரெஸ், அதனால கையில பிடிச்சி எடுத்துறது. இது ஏன் காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்ல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்களா? ஆமா, நல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இது பார்க்கணும் இவ்வளவு அழகா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்பயே பேர்ல்ஸ் பாருங்க, டெய்ல் டிப் இருக்கும், நல்லாவே க்ளோஸா இருக்கும். ஃபேன் டெய்ல் இது நல்ல ஒரு பிகாக் டெய்ல் மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே. நல்லா க்ளோஸான டெய்லு. உங்களுக்கு இந்த தாய்லாந்து ஃபிஷ்க்கும் வியட்நாம் ஃபிஷ்க்கும் பார்த்தோன்னு வித்தியாசம் என்ன தெரியுதா ப்ரோ? இப்ப இருக்கிற பேட்ச்ல நிறைய தெரியுது இல்ல ப்ரோ. இப்ப வர வர தெரிஞ்சிருந்துச்சு நல்லாவே. பட் இப்ப வந்து பெரும்பாலும் டிஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்னு சொன்னா மட்டும் தான் தெரியற அளவுக்கு வந்துடுச்சு. தாய்லாந்து ஃபிஷ்ஷை காமிச்சு வியட்நாம் சொன்னா கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வீடியோ பார்த்து தான் நம்ம எடுக்கும் போது தான் தெரியும். இப்ப இந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபிளவர் லைனும் திக்கா இருக்கு, போலிங்குமே நல்லா ஷைனா. ஆமா, இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப போடக்கூடாது. ஓகே. இப்ப இந்த கேப், இந்த பேர்ல்ஸ் தெரியுது இல்லைங்களா? இந்த பேர்ல்ஸ் அப்படியே என்லார்ஜ் ஆச்சுன்னா மர்ஜ் ஆயிடும். இதுதான் நம்ம சொல்றது பேர்ல் ஸ்பிளிட்டடா தெரியணும்ன்றது. இப்ப இங்க பாருங்க, ஃபிளவர் லைன் தெரியுதுங்களா? இப்ப நம்ம ஓவரா நம்ம ஸ்பைரலினாவோ இல்ல வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபுட் கொடுக்கும்போது அந்த பேர்ல்ஸ் வந்து மர்ஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. மர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தெரியும். இது ரெட் பேஸ்ங்களோ? கம்ப்ளீட்டா ரெட் பேஸ் தான் ப்ரோ. ஓகே. இதையுமே மான்ஸ்டர் காக்னு நம்ம சொல்லலாமா? நல்லா சொல்லலாம், நல்லா ஹம்ப் போறோம். ஓகே. இப்ப இந்த மாதிரி ஃபிஷஸ், இந்த பேர்லிங் வந்து இன்டென்ஸா இதுக்கு தெரியல எனக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபிஷ் நம்ம காம்படிஷன்ல போடலாங்களா? எல்லாமே போடலாம் ப்ரோ. போடலாம், பட் அந்த வின்னிங் சான்ஸ்ன்றது இந்த மாதிரி ஃபிஷ்க்கு இருக்குங்களான்னு கேக்குறேன். அது பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிட்டர்ஸ் பொறுத்து தான் கூட பார்ட்டிசிபேட். ஆமா, நம்ம இதற்கு கொடுத்த எவ்வளவு ஃபிஷஸ் நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கு. பட் இந்த ஃபிஷ் அதை வச்சு நான் ப்ரொமோட் பண்றதே இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்க்கான. அவங்க அவ்வளோ எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. 100% இதுக்கு உங்களுக்கு அடிக்கும், காம்படிஷன் போடும், அடிக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்பவே டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. லாஸ்ட்ல அதுக்காண்டி அடிக்கலன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க பர்சனலா. நம்ம சென்னையில எல்லாம் ஒரு சில செல்லர்ஸ் இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அந்த கப்பை வச்சுதான் அவங்களோட ப்ரொமோஷன் நடத்துறாங்க. அந்த மாதிரி பண்ற ஐடியாலாம் உங்களுக்கு இல்லையா? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி காம்படிஷன் நான் பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லை ப்ரோ. காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்றதுதான். இதுல இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை,
பெங்களூர் ஆகட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா 90% ஆஃப் எல்லா செல்லர்ஸும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க எல்லா செல்லரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகே, நம்ம சென்னையில் ஆகட்டும் இல்ல நார்த் ஆகட்டும் இல்ல சவுத் ஆகட்டும் எல்லா இடத்துலுமே. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்களும் யூனிக்னஸ் இருக்கு. ஒரு சில பேர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க, குவாலிட்டியை காமிச்சு நான் பார்ட்டிசிபேட் என்னோட ஃபிஷஸ் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு வின் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஒரு ஈர்ப்பு எப்பவுமே இருந்தது இல்ல. ஏன்னா நம்மளே ஆர்கனைஸ் பண்றோம்ன்றத போது நான் இதுவரைக்கும் எந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்றதும் இல்ல. ஓகே ஓகே, தாய்லாந்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இல்லையா? போய் வரணும் ப்ரோ. அது பார்ட்டிசிபேட் அது என்னன்னு தெரியல ப்ரோ. அந்த பார்ட்டிசிபேஷன் நம்மளோட ஃபிஷ் வின் பண்ணணும் போடணும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு ஆசையோ இருந்ததே இல்லை. ஓகே, நம்ம ஃபிஷ்ஷை தரமா கொடுக்குறோம், பார்ட்டிசிபேட் ஆகி வின் ஆச்சு அப்படின்னா சந்தோஷம். இதோட கலரேஷன் எப்படி ப்ரோ? ரெட் பேஸ் ப்ரோ. ஆக்சுவலா டுவெல் டோன் ஷேட்ல இருக்கு, என்ஹான்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் இது ப்ராப்பரான டாப் குவாலிட்டி கிரேட் கேம்ஃபா. ஓகே, இது ஆரஞ்சு வந்தாலே ஆனா நம்ம டுவெல் டோன் தானே சொல்லுவோம். ஆமா ப்ரோ, 2 டோன் இருக்குன்னு. 2 டோன் இருக்குதுன்னு. அந்த ஃப்ரண்ட் ஃபாலிங் காக் இதுல வந்திருக்கும் ஹேமர் மாதிரி. ஃபிஷ் ரொம்ப பெருசா தெரியலாம், அவ்வளவு பெருசால ரொம்ப யூனிக்கா ப்ராப்பரா காம்பாக்டா நல்ல ராப்டான் டெயில் பாருங்க. ஓகே, 3 இன்ச் இருக்கும்ல? ஹார்ட்லி 3 இன்ச் தான் ப்ரோ. அடுத்த ஹாபிஸ்ட்க்கு ஒரு பையர்ஸுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள், வேற ஃபிஷஸ் அனுப்பி இதுக்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்க முடியுமான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட எல்லா செல்லர் இங்க என்னென்ன ஒரு சிறப்பு, எல்லா செல்லருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். சோ அவங்களோட ஃபிஷ் என்ன ஏது நம்மளுக்கு தெரிய வந்துரும். ஓகே, அவங்க ஷிப்மெண்ட்ல அடி வாங்கி அதை மேனேஜ் அதுதான் சொல்றோம். ஒரு செல்லர்ஸ்க்கான டிஃபிகல்டிஸ் வேற இருக்கு. இப்ப நான் வேற ஸ்கேல் எடுக்கிறேன், இன்னொருத்தவங்க வேற ஸ்கேல் எடுப்பாங்க. சார் இதுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த செல்லருடைய டிஃபிகல்ட்டி என்னவோ இல்ல அவங்க எந்த இடத்துல எடுத்திருக்காங்களோ எப்படி நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க இந்த குவாலிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா யாரு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆனா நம்ம 100% பிரைசிங் ஆகட்டும் இல்ல குவாலிட்டி மேல சொல்றதாகட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். ஓகே, ரைட். என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து இருக்கு? ப்ரோ ஏதாவது சொன்னீங்களா க்ரூமிங் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. இப்போ இந்த ஃபிஷ் நம்ம நல்ல ஹெட் பாப் ஆயிருக்கு, ஹெட் புஷ் இருக்கு, இப்போ அது போலிங்ஸோடயும் இருக்கு, ஹெட் போலிங்ஸோடயும் இருக்கு, டெயிலும் பாருங்க நல்லா இருக்கு. சோ இத வந்து நெக்ஸ்ட் க்ரூமிங் போட்டு எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம கிட்டே. என்ன ரேஞ்சில இருக்கும்? 1200 1500 ரேஞ்சில இருக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் எவ்வளவு போகும்? மேக்ஸிமம் 2000 வரைக்கும் போகும் ப்ரோ. 2K வரைக்கும். அவ்வளவுதான். இப்போ சில பேர் கேட்டாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபிஷஸ் வேணும்னு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் க்ரூமிங் போட்டிருக்கோம், டெஸ்டிங் பேட்ச். நான் பேக் டு பேக் ஒரு சில ஃபிஷ் எடுத்து வந்துருக்கிறது எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, க்ரூமிங் யூனிட்ல இருந்து எடுத்து வந்தது. இந்த யூனிட் நம்ம என்ன சொல்லலாம் ப்ரோ? இப்போ இது காம்ஃபாக்காக கம்ப்ளீட் காம்ஃபா தான் ப்ரோ. இங்க இல்ல இது செல்லிங் யூனிட்டுக்கு, இது ஸ்டோர் ப்ரோ. இப்போ இன்னொரு எஸ்ஆர்டி ஸ்டோர் ஒன்று போடுவோம், அதை தாண்டி அடுத்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, இதுவும் சேம் சைஸ் தான், நல்ல கலர் ஆகுதுங்களா? இல்ல ப்ரோ, இது நல்லா கம்ப்ளீட்டா டுவெல் ஷோடு. ஓகே, நல்ல அந்த மவுத் கூட பாருங்க, பயத்துல அப்படி தெரியுங்களா? நல்ல டுவெல் டோனு, டெயில் பாருங்க. ஓகே, நல்ல எக்ஸாக்ட்டா எனக்கு இந்த ஃபிஷோட பிரைஸ் சொல்லுங்களேன். இத சேல் பண்றதா இந்த சைஸ்க்கு எவ்வளவு சேல் பண்ணுவீங்க ப்ரோ? இது அவைலபிலிட்டி பொறுத்து, இன் கேஸ் பை சான்ஸ் நிறைய பீஸ் எடுக்கிற மாதிரியா இருந்தா ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஹோல்சேல் எடுக்கிற மாதிரியா இருந்தா ரீசேல் பண்ண போறோம் ப்ரோ கொண்டு போய் அப்படின்ற பட்சத்துல நீங்க பண்ணிக்கலாம். இல்லன்ற பட்சத்துல 1800 2000 போடுவோம் ப்ரோ. ஓகே, இதான் கம்ப்ளீட்டா நிறைய பேர்ல்ஸ். இப்ப இததான் நிறைய பேர் விஐபின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து ஹம்ப் வருமா வராதா அதுன்றதுல ஒரு கேம்பிள் தான். இப்ப நல்லா இருக்கு இந்த குட்டி. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1200 1100 தயவுசெய்து இப்பே கேட்டுறாதீங்க. இதெல்லாம் டெஸ்டிங் பேட்ச், சைசிங் பண்ணிட்டு இங்க பாருங்க அது எவ்வளவு சீக்கிரம் ஃபிளேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனாலதான் நம்ம சொல்ல அந்த கிரேடிங் கொடுக்கறது நான் ரொம்பவே யோசிச்சு நான் கொடுக்கறதே இல்லை சில டைம்ல எல்லாம். ஓகே, இது நல்ல ரெட் பேஸ் இருக்கு, இதுல ரெட் ஷேட் வரும். இது நல்ல ஹெட் புஷ் இருக்கு. ஓகே, பேர்ல்ஸ் பாருங்க. இப்போ இது எப்படி டர்ன் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் கிரேடிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன். இஷ்டப்பட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அது எவ்வளவு நல்லா ஃபிளேர் பண்ணுது பாருங்க. நகத்தோட கொஞ்சம் தான் பெருசா இருக்கு. ஆமா ப்ரோ, அங்க ஃபிளேர் பண்ற ஃபிஷ்ஷோடைய கலரை பாருங்க. இந்த ஃபிஷ் பாருங்க, அது ஃபிளேர் பண்ணும்போது அந்த டெயில் எவ்வளவு அழகா ஓப்பன் ஆகுது பாருங்க. நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு, நம்ம கேமரா எடுத்துட்டு போனா மட்டும் க்ளோஸ் பண்ணிக்குது. அதான் இவ்வளோ ஃபிஷஸ் காமிச்சாலுமே இப்ப இதுலயே வந்து நாங்க ஒரு 600 700 குட்டி எடுத்தோம்னா ஒரு 200 குட்டி தான் இந்த மாதிரி கிடைக்கும். அதுல ஹெட் புஷ் ஆகுது ரொம்ப கம்மி. இப்ப இந்த ஃபிஷ் எல்லாம் விஐபி சொல்லி தான் கொடுக்குறாங்க. நான் சொல்லாத காரணம் இது நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. எத்தனோன்னு இருக்கு, இது ரொம்ப பிடிச்சா இருக்கு. அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி ஃபிஷஸ். இப்ப நெக்ஸ்ட் இது எல்லாமே க்ரூமிங் யூனிட் ப்ரோ. ஹோல்சேல் நம்ம கொடுக்கறதில்ல இப்போதைக்கு, ஏன்னா இது நம்ம ஹேண்ட் பிக் பண்ற பீசஸ்ன்றதுனால. ஓகே, செத்துருச்சு.
டக்குனு பூந்துருச்சு பார்ட்டிஷன்ல. ஓரளவுக்கு பாத்துட்டு ப்ரோ. பாதி பாத்திருப்போமா இல்ல அதுக்கும் கம்மி தான் பாத்திருப்போம்ல? இல்ல பாதிக்கு மேல பாத்திருப்போம் ப்ரோ. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 25-30 ஃபிஷ் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஃபிளேர் பண்ணதுனால கலர் கொஞ்சம் டவுனா இருக்கிறதுனால செட்டில் ஆகாத ஃபிஷ் மட்டும் தான் காமிக்கும். ஒரு 25-30 ஃபிஷ் இருக்கு. மிச்சது ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகே, விட மாட்டீங்க. பாப்பா சாரதி 10 நிமிஷத்துல எடுத்து முடிச்சிடலாம். நீங்க காலையில இருந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ காம்பாஸ் வந்து உங்களுக்கு வேணும் பர்டிகுலரா இருக்கும்போது பெக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்றப்ப நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சோர்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு. ஹோல்சேலா லாட்டா எடுக்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிறதே இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா எடுத்துக்கிற மாதிரியா இருந்தா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எடுத்து கொடுத்துட்றேன். இருக்கிற ஸ்டாக்கு இருக்கும்போது எடுத்துக்கோங்க. இல்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். வேற ஒரு மாசத்துக்கு ஒரு 2 டைம் எடுப்பீங்களா ப்ரோ? என்ன தாய்லாந்து போயிட்டு வர்றப்ப ஒரு ஸ்டாக் வேண்டிருந்தீங்க. ஆமா, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க. ஆமா ப்ரோ. இன்கேஸ் போயிட்டு வரும்போது இப்ப நெக்ஸ்ட் திருப்பி பேக் டு பேக் போவோம். கிடைக்கும் ஒரு 120 ஃபிஷஸ் அப்படி கிடைச்சிடுச்சுன்னா அது நம்ம கிரேடிங் பிரிச்சு ரெடி பண்ணி சேல்ஸ் பொறுத்து ஒரு மந்த் 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டி வந்து பிரிச்சு போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு சில ஃபிஷ் நல்ல பொட்டன்ஷியல் வரும்ன்ற ஃபிஷ் நான் மூவ் பண்ண மாட்டேன், க்ரூம் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதனால அது வேரி ஆகும் ப்ரோ. ஒரு வாட்டி 2 ஷிப்மெண்ட் எடுப்போம், இல்ல ஒரு வாட்டி ஒரு ஷிப்மெண்ட் எடுப்போம். அது மூவ்மெண்ட்டை பொறுத்து மாறும். சரி, ரைட்டு ப்ரோ. நம்பர் கொடுத்துட்றேன், லொகேஷன் கொடுத்துட்றேன். கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார் ப்ரோ. மீண்டும் பார்ப்போம்.